ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். தங்கம் வெள்ளி ETF மதிப்பீட்டில் புதிய விதி ஏப்ரல் 1, 2026 முதல் அமல் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தங்கம் மற்றும் வெள்ளி ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்திருப்பவர்களுக்கு முக்கிய மாற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை இந்தியாவில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளி ETF-களின் மதிப்பு லண்டன் சர்வதேச சந்தை விலையை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்பட்டு வந்தது. சர்வதேச விலைக்கு இறக்குமதி வரி மற்றும் பிற கட்டணங்கள் சேர்த்து இந்திய விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 2026 ஏப்ரல் 1 முதல் இந்த நடைமுறையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது. இனி இந்திய பங்கு சந்தைகளில் வெளியாகும் உள்நாட்டு சந்தை விலையை அடிப்படையாக கொண்டு ETF-களின் மதிப்பு கணக்கிட வேண்டும் என செபி உத்தரவிட்டுள்ளது. இந்த மாற்றத்தின் நோக்கம் இந்திய சந்தை நிலவரத்தை மேலும் துல்லியமாக பிரதிபலிப்பதே ஆகும். சர்வதேச சந்தை விலைக்கும் இந்தியாவில் நிலவும் தேவைக்கு சில நேரங்களில் வேறுபாடுகள் இருக்கும். அதனால் வெளிநாட்டு விலையை பின்பற்றுவதற்கு பதிலாக இந்திய டெரிவேட்டிவ் சந்தைகளில் நிர்ணயிக்கப்படும் டெலிவரி விலையை பயன்படுத்துவது முதலீட்டாளர்களுக்கு நியாயமான மதிப்பீட்டை வழங்கும் என செபி கருதுகிறது. புதிய விதிகளின்படி அனைத்து மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்களும் ஒரே இந்திய சந்தை விலையை பயன்படுத்த வேண்டியுள்ளது. இதன் மூலம் விலைகளில் சீரான தன்மை ஏற்படும். ETF-களின் நெட் அசெட் வேல்யூ NAV இந்திய சந்தை நிலவரத்தை நேரடியாக பிரதிபலிக்கும். இதனால் வெவ்வேறு நிறுவனங்களில் ETF வருமானங்களில் காணப்பட்ட சிறிய வித்தியாசங்கள் குறையும். முதலீட்டாளர்கள் திட்டங்களை ஒப்பிட்டு தேர்வு செய்வது எளிதாகும். இந்த விதிமுறை 2026 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வரும் என செபி சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதற்கான விரிவான வழிகாட்டுதல்களை அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா AMFI வெளியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சந்தை நிபுணர்கள் கூறுவதாவது, இந்த மாற்றம் டிஜிட்டல் முறையில் தங்கம் மற்றும் வெள்ளி முதலீடு செய்யும் நடுத்தர வர்க்க முதலீட்டாளர்களுக்கு அதிக வெளிப்படைத்தன்மையும் பாதுகாப்பும் வழங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பா இந்த வீடியோ ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நாளா ETF லண்டன்ல உள்ள பங்கு சந்தையை பொறுத்து தான் மாறிக்கிட்டு இருந்தது, அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்பட்டு வந்தது. இனிமே அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏப்ரல் 1 முதல் இந்தியாவில் உள்ள பங்கு சந்தை நடைமுறை தான் அதுக்கு பின்பற்றணும் அப்படின்னு அரசு தெளிவுபடுத்தியிருக்காங்க. கண்டிப்பாக இது ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்த வீடியோ கண்டிப்பாக தங்கம் வெள்ளி இதில் முதலீடு செய்வங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.